எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இது காலையில் 10 மணி. இப்போ சாயந்தரம் அபிஜித் நட்சத்திரம் வரப்போகுது 6:24 நான் இப்படி தாங்க வச்சுப்பேன். என்னால் கீழே சம்மணம் போட்டு உட்கார முடியாது. அதனால் இந்த மயில் தோகையை நான் அப்படி வச்சுருவேன். இங்கே கீழே ஒரு கிளாஸ் தண்ணி வச்சுருவேன். பாருங்க, ஒரு கிளாஸ் தண்ணி வச்சுருவேன். இந்த சேரை போட்டு இப்படி உட்காந்துருவேங்க. அந்த அபிஜித் நட்சத்திரம் முடிகிற வரைக்கும் நான் இங்கேயே தான் உட்காந்துருப்பேன். நான் இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 3 அபிஜித் நட்சத்திரத்தன்னைக்கு பூஜை செஞ்சு தான் எனக்கு ஒரு அதிசயம் நடந்துச்சு. அதுக்காக தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். இப்போ மயில் தொகையில் தான் கிருஷ்ண பரமாத்மா அபிஜித் நட்சத்திரத்தை மறைச்சி வச்சுருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக நான் அந்த மயில் தொகையை இப்படி வச்சுக்குவேன். நான் இப்படி தாங்க நான் வச்சுருப்பேன். மயில் தொகையை திரும்பிட்டாங்க இப்படி வச்சுட்டு இந்த தண்ணியை அந்த ஸ்லோகத்தை சொல்லி முடித்ததும் ஒரு 24 நிமிஷம் இப்படியே உட்காந்துருந்து அதுக்கப்புறமா இந்த தண்ணியை நான் குடிச்சிருவேங்க. நான் நம்பி செஞ்சேன். நான் நம்பிக்கையோடு செஞ்சேன். எனக்கு நல்லது நடந்துச்சு. எனக்கு கண்டிப்பாக நிஜமாகவே நல்லது நடந்துச்சு. இப்படி தான் ஒரு கிளாஸில் தண்ணி வச்சுப்பேன். தண்ணி வச்சுட்டு இந்த மயில் தொகை இங்கே இருக்குது. இந்த மயில் தொகையை பார்த்துட்டு அந்த ஸ்லோகத்தை, அபிஜித் நட்சத்திரம் ஸ்லோகம் இருக்குது, அந்த ஸ்லோகத்தை தொடர்ந்து நான் அந்த அபிஜித் நட்சத்திரம் முடிகிற வரைக்குமே நான் சொல்லிக்கிட்டே இதே இடத்துல உட்காந்துருப்பேன். ஒரு 24 நிமிஷம் வரும். அது வரைக்கும் இப்படியே தான் உட்காந்துருப்பேன். கண்டிப்பாக எனக்கு ஒரு நல்லது நடந்துச்சு. அதுக்காக தான் இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு தான். நீங்கள் சாமி ரூம்லேயே உட்கார முடியுதா? நீங்கள் சாமி ரூம்லேயே உட்காந்துங்க. நீங்கள் என்னால் கீழே சம்மணம் போட்டு உட்கார முடியாது. அதுக்காக தான் நான் இங்கே சேரில் உட்காந்துருக்கேன். நீங்கள் சாமி ரூம்லேயே உட்காந்துட்டு இந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லலாம். நான் இப்போ அந்த அபிஜித் ஸ்லோகத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அபிஜித ஆகமாந்து தீர அபிஜிதாம்பர நட்சத்திரானாம் நாததீய ஜோதினாம் நலகங்காதர பவதாரண சிவஸ்ரீ விஷ்ணு மேதினாம் பவதவலாம் சுத பரிபாலைய சரணாகத பாகிமாம். இன்னொரு சொல்கிறேன். அபிஜித ஆகமாந்து தீர அபிஜிதாம்பர நட்சத்திரானாம் நாததீய ஜோதினாம் நலகங்காதர பவதாரண சிவஸ்ரீ விஷ்ணு மேதினாம் பவதவலாம் சுத பரிபாலைய சரணாகத பாகிமாம். இந்த ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு இந்த பாருங்க, அந்த நல்ல விஷயம் என்னென்னு உங்களுக்கு தெரியணுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நான் உங்களுக்கு